பீஷ்மர் யார் தெரியுமா? பீஷ்மர் பீஷ்மாச்சாரியா கௌரவ குலத்திற்கே ஒரு கொழுந்து. கௌரவர்கள் எல்லாம் பீஷ்மாச்சாரியரையே நம்பினர். அவருடைய இயற்பெயர் தேவவிரதன், கங்கையின் மைந்தன். தன் தந்தைக்கு வாழ்வளிக்க தன் ஆயுளின் பங்கையே தந்தவன். காங்கேயன் பீஷ்மன் பீஷ்மாச்சாரியா. இவருக்காக கிருஷ்ணன் தன் சத்தியத்தையே கூட விட்டுவிட்டு பீஷ்மர் செய்த சத்தியம், அதாவது கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்ற பீஷ்ம சபதத்தை நிறைவேற்றி வைத்தவர். கிருஷ்ணன் நிறைவேற்றலாம். பீஷ்மர்னு ஏன் பேர் வந்தது? இந்த உலகில் யாராலும் செய்ய இயலாத செயற்கரிய செயலான தன் மரணம் வரையிலும் பிரம்மச்சரிய விரதத்தை காப்பேன் என்று பிரம்மச்சரிய விரதம் இருந்து அந்த கௌரவ குலம் சிறப்பிப்பதற்காக திருதராஷ்டிரனுக்கு காவலாக, துரியோதனாரியர்களுக்கு காவலாக, திருதராஷ்டிரனுக்கு சுபதன் மகள் காந்தாரியை மீட்டு வந்ததிலிருந்து, பிரதிஜை செய்ததிலிருந்து சகல சாதனைகளையும் செய்தவர் பீஷ்மாச்சாரியா. அவர் இந்த உலகத்திற்கு தந்த அற்புத ரத்தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியால் சொன்னது சரதல்பத்திலே, அதாவது அம்பு படுக்கையிலே படுத்துக்கொண்டு கிருஷ்ணன், வேதவியாசர், பரசுராமன் என்கிற 3 பெருமாள் உருவங்களுக்கு எதிரிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது. தர்மனுக்கு அனுசாசன பர்வம் என்கிற தர்மசாஸ்திரத்தை போதித்தவர். பாகவத ஆரம்பமே பீஷ்மஸ்துதியினாலே சிறப்புற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட பீஷ்மர் தன்னுடைய மரண காலம் எப்பொழுது என்று யோசித்த போது, உத்தராயணம் பிறந்த பிறகு வளர்பிறை அஷ்டமி திதியிலே நீ உன்னுடைய பழைய உருவான தேவ கந்தர்வ உலகத்திற்கு வந்து நீ மீண்டும் உன் பதவியில் அமர்வாய். அஷ்டவசுக்களில் ஒருவர், அஷ்டவசுக்களின் தலைவரான பிரபாசன் என்பவன் தான் வசிஷ்டனுடைய சாபத்தினாலே பீஷ்மராக பிறந்திருந்தான். அந்த உத்தராயண அஷ்டமி திதி வரும் திங்களன்று வருகிறது. அந்த பீஷ்மா அஷ்டமியிலே அவர் தன்னுடைய உடலையும் உயிரையும் பிரித்துக் கொள்கிறார். ஒரு சம்பிரதாயம் உண்டு. பீஷ்மா அஷ்டமியிலே இறந்து போன பீஷ்மருக்கு அன்றைய தினம் நடக்கக்கூடிய எல்லா தர்ப்பணங்களும் அர்ப்பணங்களும் ஒரு புண்ணியம் பீஷ்மாச்சாரியரையும் சேரும் என்று கண்ணன் வரவழைத்தான். பீஷ்மாஷ்டமியிலே மரணிப்பது கூட ஒரு விசேஷம் என்று சொல்வார்கள். பீஷ்மர் செயற்கரிய செயல் செய்தவர், விஷ்ணு சகஸ்ரநாமம் தந்தவர், கண்ணனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், தர்மத்திற்காகவே வாழ்ந்தவர். கடவுளே தன் சத்தியத்தை விட்டுவிட்டு இந்த பீஷ்மரின் சத்தியத்தை காப்பதற்கு ஓடி வந்தான்.